ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஒயிட் ரோஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பிரண்டை துவையல் தாங்க. எப்படி செய்கிறது பார்க்கலாம். இந்த பிரண்டையோட நன்மைகள் ஏகப்பட்டது இருக்குங்க. இது வந்து கை கால் வலி, முட்டி வலி, உடல் வலி, வெயிட் லாஸுக்கு, அப்புறமா வந்து பீரியட்ஸால் வர வயிற்று வலி எல்லாத்துக்கும் இது வந்து நல்ல ரெமிடியாக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள். இது வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ நன்மைகள் ஏகப்பட்டது கிடக்குது. இதை வந்து நம்ம எலசான இருக்கிற பிரண்டையை எடுத்துக்கலாம். இது பாருங்கள், மேலேருந்து 1 2 3 4 3 அல்லது 4 அந்த கணு அளவுக்கு தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா முத்தலாக தெரியும். உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும். லைட் க்ரீன் கலரில் இருக்கிறத எடுத்துக்குங்க. இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கைகளுக்கு நல்லா வந்து எண்ணெயை தடவிக்குங்க. எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம நல்லா எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை செய்ய ஆரம்பிக்கணும். இல்லைன்னா ஒரு சின்ன நமிச்சல் இருக்கும், அதுக்காகத்தான். இது வந்து எடுத்து இந்த பிரண்டையோட ஓரங்களில் வந்து நார் இருக்குங்க. அந்த நாரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் இருக்கிற கணு நமக்கு தேவையில்லை, அந்த கணுவை கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறமா வந்து இலை, இதனுடைய இலையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லா பிரண்டையும் நீங்கள் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து அவ்வளோ நல்லதுங்க. நம்ம வந்து இது செய்கிறதுக்கும் இது நமிக்கும்னு சொல்லி செய்யாமல் விட்டுறோம். இதை கண்டிப்பாக செய்யணும் எல்லோரும். இது பாருங்கள், இதுக்கு தேவையான பொருட்கள் காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு, தேங்காய், கருவேப்பிலை, புளி, உளுத்தம் பருப்பு, எண்ணெய். அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரண்டை எல்லாம் கழுவி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி, எண்ணெய் காஞ்ச உடனே காஞ்ச மிளகா, இதுக்கு காஞ்ச மிளகா கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்குங்க. காரமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 25 கிராம் போல் வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உளுத்தம் பருப்பும் காஞ்ச மிளகா கொஞ்சம் லேசாக வதங்கட்டுங்க, ரொம்ப வதங்கக்கூடாது. இதை நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ஐட்டமாக சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்தாச்சு, பூண்டு சேர்த்தாச்சு, அதுக்கப்புறமா வந்து இதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு இதில் வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்தாச்சு. இப்போ சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், நான் பெருங்காயத்தூள் இதில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். பெருங்காயத்தூளை சேர்த்துக்குங்க. ஒரு ஒரு அரை ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு உளுத்தம் பருப்பு பாதி வதங்கின உடனே நம்ம வந்து பிரண்டையும் அதனுடைய இலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கும் போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி கொடுத்துக்குங்க. நல்லா வதங்கினா சூப்பராக இருக்குங்க இது. இப்போ நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம இதை அரைச்சி ஒரு துவையல் போல் எடுத்துக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதத்துக்கு, நம்ம பழைய சாதத்துக்கெல்லாம் சும்மா கொஞ்சம் போல் ஊறுகாய் மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இது இட்லி தோசைக்கெலாம் கூட சூப்பராக இருக்குங்க. எல்லாத்துக்கும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ஆனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரான பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒயிட் ரோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.